பொய் பேசுவதையே ராகுல் காந்தி தொழிலாக கொண்டிருக்கிறார் என அமித்ஷா விமர்சனம். பிரதமர் மோடியை பார்த்து தீய சக்திகள் அஞ்சுவதாகவும் பேச்சு. புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி விரைவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார். மோடி ரங்கசாமி அரசுக்கு ஆதரவை தொடர வேண்டும் என மக்களுக்கு அமித்ஷா வேண்டுகோள். रंगास्वामी जी और नरेंद्र मोदी के नेतृत्व में पुदुचेरी के विकास को आप आगे बढ़ाइए. வளர்ச்சி புதுச்சேரி என்ற நிலையிலே நாம் இதை ஆக்க வேண்டும். அதற்காக ரங்கசாமி அவர்கள், மோடிஜி அவர்கள் தலைமையிலே உங்களுடைய பெருந்திரளான ஆதரவு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு நான் கேட்டுக் கொள்கிறேன். காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரசின் நிலை என்ன? பிப்ரவரி 17ஆம் தேதி புதுச்சேரி வரும் KC வேணுகோபால் சோடங்கரிடம் அறிக்கை கேட்கும் ராகுல். பாஜக டப்பா இன்ஜின், திமுக சூப்பர் பாஸ்ட் இன்ஜின். புறவாசல் வழியாக தமிழ்நாட்டில் நுழைய பாஜக முயற்சிப்பதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் பாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த பார்த்தது பாஜக. சர்ப்ரைஸ் கொடுத்து சதியை முறியடித்ததே தனது ஸ்டைல் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் பழனிசாமி. தூத்துக்குடி, பொள்ளாச்சி, சாத்தான்குளம் சம்பவங்களை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாடல். இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட மண் இது என்பதை நிரூபிப்போம். திருப்பத்தூர் மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் அஜிம். திருப்பத்தூர் மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை சுற்றுப்பயணம் அறிவிப்பு. பிப்ரவரி 21 முதல் 26 வரை திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திட்டவட்டம். காங்கிரசிலிருந்து கார்கே, ராகுல், செல்வ பெருந்தகை பேசினால் மட்டுமே பதிலளிப்போம் என்றும் பேட்டி. தெளிவா திட்டவட்டமா தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டா பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டா பதில் சொல்லலாம், கார்கே கேட்டா பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களா அவங்களுக்குலாம் பதில் சொல்லலாம். நடிகை குறித்த நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு கண்டனம். பெண்களின் கண்ணியத்தை இழித்து பேசுவது களங்கப்படுத்தும் செயல் என சாடு. பண்பாளரான நயினார் நாகேந்திரன் எப்படி இது போன்றதொரு கருத்தை பேசினார் என தெரியவில்லை.
விஜய் பற்றிய நயினார் பேச்சுக்கு செல்வ பெருந்தகை எதிர்வினை. Why he is talking about BJP having lot of work, the ruling party in the country? Why you talking about? Why talking about the personal life? This is not fair. விஜய் பற்றி பேச எவ்வளவோ இருக்கிறது. நயினாரின் பேச்சு கண்டனத்துக்குரியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. இந்த மாதிரி ஒரு தனிநபர் தாக்குதல் அல்லது சம்பந்தமில்லாத நபர்களை சேர்த்து பேசுவது, அதுவும் குறிப்பாக திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இது போன்ற வகையில் பேசுவது என்பதெல்லாம் ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நடிகையின் பெயரை குறிப்பிட்டு விஜயை நயினார் நாகேந்திரன் விமர்சித்தது குறித்து டிடிவி தினகரன் கருத்து. தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என பேட்டி. பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரெல்லாம் என்னன்னு சொல்ல, அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். அரசியல் கண்ணியமின்றி நயினார் நாகேந்திரன் பேசுவதாக தவேகா பரப்புரை செயலர் நாஞ்சில் சம்பத் விமர்சனம். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்க தகுதியற்றவர் என்றும் காட்டம். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆளுநர் RN ரவி பாஜக நிர்வாகி குஷ்பு குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தில் விருப்ப மனுவை சமர்ப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுவை அளிக்கலாம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. அடுத்தவர் ஆரம்பித்த கட்சியில் இருப்பவர்கள் தனியாக கட்சி தொடங்கி நிற்க முடியுமா என கேள்வி எழுப்பிய விஜய். அண்ணாவே விஜயை பார்த்துத்தான் கட்சி ஆரம்பித்தார் என உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிப்பு. சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு சீரான ரயில் சேவை. தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் அமோக வெற்றி. பிஆர்எஸ் கட்சி 2வது இடத்தை பிடித்த நிலையில் 2 மாநகராட்சிகளில் பாஜக வெற்றி. அசாமில் விமானம் தரையிறங்கும் வகையிலான புதிய நெடுஞ்சாலை திறப்பு. பிரதமர் மோடி சென்ற விமானப்படை விமானம் நெடுஞ்சாலையில் தரையிறங்கியது. தெற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 14,560 ரூபாய்க்கு விற்பனை. ஸ்பெயின் நாட்டில் தொடங்கியது வருடாந்திர திருவிழா. வித்தியாசமான அலங்காரங்களுடன் பிரமிப்பூட்டும் வகையில் நடன காட்சிகள். T20 உலகக்கோப்பையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்தியா பாகிஸ்தான் நாளை மோதல். போட்டி நடைபெறும் கொழும்பில் நாளை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல்.